வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜி. இது கிங் ஃபார் டிஎன்பிசி. இன்றைக்கி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி பார்க்கலாம். தோல்வியை கண்டு பயப்படுறவங்களுக்கான பதிவு இது. இப்போ ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு வாழ்க்கையில் ஃபெயிலியர், தோல்வி, விரக்தி இது மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த மனுஷர் என்ன பண்ணலன்னா, எத்தனை தோல்வி அவரை துரத்தி அடிச்சும் தள்ளி மிதிச்சு அவரை பந்தாடுனப்பவும் மனுஷன் என்னவே பண்ணல, ஆடலை, அசையலை, கம்பீரமாக திரும்ப எந்திரிச்சு அவரோட முயற்சியை கைவிடவே இல்லை. அவர் எப்போ சக்ஸஸை ரீச் ஆகுறாரோ அது வரைக்கும் பார்க்கலாம். அவருக்கு ஒரு 21 வயசு ஆகுதுங்க. 21 வயசு ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ரொம்ப படுதோல்வியாகி அவருக்கு அவர் போட்ட எல்லா காசுமே நஷ்டம் ஆயிடுது. அப்போ அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாமே அவருக்கு நஷ்டத்தில் போயிடுது. அடுத்து 22வது வயசில் நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன் வருது. அவர் எலெக்ஷனில் போய் போட்டி போடுறாரு. அந்த எலெக்ஷனில் அவர் என்ன பண்ணிடுறாரு, தோற்று போயிடுறாரு. மனுஷனுக்கு 21 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுவும் ஊற்றிக்கிச்சு, 22 வயசில் எலெக்ஷனில் போட்டி போட்டு அதுவும் தோல்வி ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு வருஷம் அப்படியே அதிலே போகுது. அடுத்து என்னென்னா 24 வயசில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்பவும் அவர் சோர்ந்து போயெல்லாம் உட்காந்துடலாங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு, பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணி அந்த லோன் வாங்கி அதில் திரும்பவும் என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் என்ன ஆயிடுது, தோல்வியில் போய் முடிஞ்சிடுது. அப்புறம் அப்படியே தோல்வி, அந்த கடன் அடைக்கிறதுக்கு போராடி மனுஷனுக்கு அப்படியே பல வருஷங்கள் என்ன ஆகுது, அந்த கடன் அடைக்கிறதுலையே ஓடிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அவருக்கு 26 வயசு ஆயிடுச்சு. 26 வயசில் அவரோட ஃபியான்சி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இறந்துடுறாங்க. எப்படி இருக்கும், நொறுங்கி போயிட்டாரு மனுஷன். ஆனாலும் உடஞ்சி போனாரே தவிர உட்காந்துடலாங்க. 27 வயசில் என்ன ஆகிடுது, அவரோட நர்வ்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகிடுது. அப்பவும் மனுஷன் என்ன பண்ணல, சோர்ந்தே போகலாங்க. தளராமல் திரும்பவும் அவரோட முயற்சிகளை அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே வராரு. 34 வயசு ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்லேயும் திரும்ப என்ன பண்ணுறாரு, போய் போட்டி போடுறாரு. நம்மளாக இருந்தோன்னா, போதுண்டா சாமி, இத்தனை தோல்வியை பார்த்தாச்சு, இனி இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருந்திருப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லைங்க. திரும்ப 21 வயசில் 22 வயசில் எலெக்ஷனில் தோத்தாச்சு. 34 வயசில் திரும்பவும் அதே தான் எலெக்ஷனுக்கு திரும்பவும் போகிறாரு. அதில் என்ன ஆயிடுறாரு, தோற்று போயிடுறாரு. திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, அவர் அப்படியே வருஷம் போயிட்டே இருக்குது. 45 வயசில் எலெக்ஷன் வருது, 47 வயசில் எலெக்ஷன் வருது, 49 வயசுலேயும் எலெக்ஷன் வருது. எல்லாத்துலேயும் போட்டி போடுறாரு. திரும்ப அவரோட வாழ்க்கையில் அவர் கண்டது தோல்வியை மட்டும்தாங்க. 22 வயசில் எலெக்ஷனில் தோத்தாச்சு, 34 வயசில் தோத்தாச்சு, 45 ஆச்சு, 47 ஆச்சு, 49 ஆச்சு. தோல்வி மட்டும்தாங்க. அடுத்து லாஸ்ட்டாக அவரோட 52வது வயசில் நடந்த தேர்தலில் அவர் போட்டி போட்டு அமெரிக்காவோட குடியரசுத் தலைவராக ஆயிடுறாரு. அப்புறம் இப்போ வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு மிகச்சிறந்த குடியரசுத் தலைவர் யாருன்னா, அவர் ஆப்ரஹாம் லிங்கன் தாங்க. ஆப்ரஹாம் லிங்கனை மாதிரி ஒரு சிறந்த குடியரசுத் தலைவரை மனிதரை யாருமே இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த 52வது வயசில் அவர் அந்த வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்கும்போது, 21 வயசில் பிஸ்னஸில் தோற்றுருக்காரு, 22 வயசில் எலெக்ஷனில் தோத்துட்டாரு, 24 வயசுலேயும் திரும்ப பிஸ்னஸில் தோத்தாச்சு. அந்த கடன் அடைக்கிறதுலையே வாழ்க்கை போய் 26 வயசில் அவரோட ஃபியான்சி இறந்துடுறாங்க. அதுலேயும் மனசு உட்காந்துடல, உடஞ்சி போய் அவரோட நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதுலேயும் அவர் உட்காரலை. திரும்ப 34 வயசில் என்ன ஆகுது, எலெக்ஷனில் திரும்பவும் தோற்று போகிறாரு. திரும்ப 45, 47, 49 அதுலேயும் எல்லா எலெக்ஷன்லேயும் தோல்வி மட்டும்தான். அப்போவும் அவர் உடையலை, சோர்ந்து போகலை, தளர்ந்து போகலை. இந்த விட்டு நான் ஓடி போகிறேன்னு எலெக்ஷனை விட்டு அவர் ஓடி போய் ஒளியலை. திரும்பவும் 52வது வயசில் கம்பீரமாக போட்டி போடுறாரு. அமெரிக்காவோட குடியரசுத் தலைவராக ஆயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட 16th பிரசிடெண்ட், ரொம்ப மிகச்சிறந்த குடியரசுத் தலைவர்ன்ற பேர் அவருக்கு மட்டும்தாங்க இருக்குது. அவர் தான் யார், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஆபிரகாம் லிங்கன். நம்ம வாழ்க்கையிலையும் எக்ஸாம் மற்றும் தேர்வுன்னு இல்லை, வாழ்க்கை
வாழ்க்கையில் வந்துட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வர ஒரு சில நிகழ்வுகளாக இருக்கலாம், அப்படி நிறைய துன்பங்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சின்னதில் கூட உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய துன்பம் வந்தால் என்ன, அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்குள்ளே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளை மீண்டு கொண்டுட்டு வர்றதுக்குரிய ஆற்றலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எப்போவுமே தோல்வியை கண்டு துவண்டே போகாதீங்க. திரும்ப எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப எழுந்து நின்று அந்த தோல்வியை தோற்கடிக்கிற வரைக்கும் நம்மளோட முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணுங்க. முயற்சி செய் வெறியோடு, பின் கொண்டாடு வெற்றியோடு. நன்றி.